ஏன் வளைய விரிச்சு போட்டா மாத்துறது மாத்தம் எதுவும் கிடைக்கலன்னா அந்த ஆளு எங்கன்னா டீ குடிச்சிட்டு உள்ள உக்காந்தீங்க அந்த நேரத்துக்கு அவன் சாப்பிடுறதுக்கு நீயே வழி வகுத்த சரி உங்களோட பக்கத்து ஊருக்காருங்க அடிச்சுப்பீங்க நாளைக்கு நான் சந்தர்ப்பட்டுக்கான நம்மளுக்கு ஏன் நீங்க யாருங்க முக்காலத்தையும் தெரிந்தவன் அறிந்தவள் தெரிந்தவள் புரிந்தவன் எல்லாம் எமனுக்கு தெரியும் எமக்கு தெரியும் சொல்றோம். நான் ஒரு நரக ஜீவன் மானிட பிறவி உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன பார்த்து கேள்வி கேட்க போற? ஆமா கேள்வி ஐயா. என்னடா? கொஸ்டின் நம்பர் 1. கேள்வி நம்பர் 1. நம்பர் 1 சொல்றா. விநாயகன் 1. என்ன சொல்ல போற? என்ன கேட்க போற? 2 கை இல்லாதவன் 2 கைகள் இல்லாதவன் 4 கால் இல்லாத மான சுட்டுட்டான். என்னடா சொல்ற? 2 கை இல்லாதவன் 2 கை இல்லாதவன் 4 கால் இல்லாத மான சுட்டுட்டான். அத 2 கண்ணு இல்லாதவன் பார்த்துட்டான். கண்ணு இல்லாதவன் எப்படிடா பாப்பா? கண்ணு இல்லாதவன் பார்த்து காதே கேட்காத செவுடனாட போய் சொல்றான். அவனுக்கு எப்படிடா சொன்னது கேட்டிருக்கோம்? செவுட ஊமையாண்ட போய் சொல்றான். ஊமை காயில ஊரை ஒன்னா கூட்டி பஞ்சாயத்துல போய் கேக்குதுங்க. என்ன கேக்குது? ஊமை என்ன சொல்லி இருக்கோம்? என்ன சொல்லி இருக்கோம்? கை இல்லாதவன் 4 கால் இல்லாத மானை எப்படி சுடுவான்? கண்ணு இல்லாத எப்படி பார்ப்பான்? கேள்வி யாரு கேட்கணும்? நீதான் கேக்குற. பதில் யாரு சொல்லணும்? அப்புறம் என்ன ஏன்டா கேள்வி கேட்டா? இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியவில்லையே. பதிலே தெரியல எனக்கு. தெரியாத பவுடர் போட்டுக்கணும். கையில ஒரு கட்டை எடுத்துக்கணும். நீர்மலை சரி இது விடுங்க. இன்னொரு கேள்வி. ஏன்னா இது ஒரு இலக்கிய கேள்வி. ஒரு அண்ணன் ஒரு தம்பி அண்ணனுக்கு கல்யாணம் திருமணம் ஆகுது. முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு விட்டது. திருமணம் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆண்டு காலம் ஓடி விட்டது. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. உடல்நிலை சரியில்லை. அண்ணனுக்கு ஏன் உடம்பு சரியில்லை தெரியவில்லையே. இதான் கேள்வி கேட்கிற. கல்யாணம் நடந்தது. உடம்பு சரியில்லை. ஆனா அண்ணா அண்ணி என்ன பண்றாங்க? என்ன செய்யறாங்க? இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. தம்பியை கொடுத்து போடான்றாரு. எங்க ஊரை சுத்தி காட்டு. அந்த ஊர்ல 2 குளம். ஒரு குளத்து நிறைய தாமரை மலர் கூட நல்லா இல்ல. இன்னொரு குளத்துல அழகான தாமரைப்பூ சிறப்பா இருக்குதுங்க. செழித்து வளர்ந்திருக்கிறது. அண்ணி அந்த தாமரைப்பூ மீது ஆசைப்படுறாங்க. சரி அண்ணி கேக்குறாங்களே அப்படின்னு மைத்துனம் பறிக்க போறான். ஆழம் அதிகமா இருக்குது. குளத்துல முள்ளா இருக்குது. சேரா இருக்குது. பறிக்க முடியலன்னு வந்துடுறான். ஆசைப்பட்ட மலராச்சே. அதனால தீர வேண்டும். அண்ணி நானே பறிச்சுக்கிறேன்னு போறாங்க. அது தவறி அந்த குளத்திலே விழுந்துடுறாங்க. உயிருக்கு போராடுறாங்க. தம்பி ஓடி காப்பாத்தலான்னு போறான். உடனே அந்த அண்ணி சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? என்ன நீ காப்பாத்த வேண்டுமானால் ஒன்ன கைப்படாத இடத்த புடிச்சு என்ன தூக்கும் நானா. ஆனா தம்பி கைப்படாத இடத்த புடிச்சு தூக்கிட்டான். காப்பாத்திட்டான். அவன் எந்த இடத்த புடிச்சிருக்கான்? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. பிரேக்ல கால வை. இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. இந்த பாருங்க, ஒரு அண்ணி உயிருக்கு போறாங்க. மைத்துனை காப்பாத்தலனா ஒன்ன கைப்படாத இடம், கணவன் கைப்படாத இடம் எந்த இடம்? ஏடா குடும்பத்திலே அந்த ரக விஷயங்கள் பல இருக்கலாம். அதிலே எந்த இடம் தெரிஞ்ச வந்துக்குவான். இது கல்யாணம் ஆச்சா இல்லையா உங்களுக்கு? பத்தியா இல்லையா? கற்பகவள் பால்வடி ஈச்சலை நான் கணவன் கைப்படாத இடம் எந்த இடம்? எனக்கு தெரியவில்லை. இது உனக்கு தெரியணும்னா ஆம்பட்டுக்கு போ. பால்வாடி டீச்சர் இருப்பாங்க. கற்பகத்தை கூட்டாத பேர் சொல்ற பேர்.
என்னுடைய கழகத்தை வழிவகுத்து விட்டோம். செல்ல வேண்டும் பொன்னுலகம், தேவதனை சந்திக்க வேண்டும். எல்லாம் நம்ம எல்லோரும் காத்து ரட்சிக்கட்டும். 33 தேவர்கள் 46 காமதேவி, ஐராவதம், கருத்தில் தாங்கி தேவர்க்கெல்லாம் தலைவராக தேவ இந்திரன் வாங்கிக் கொண்டு வருகிறேன். காலை கடனை முடித்து தேவனுடைய நலனை விசாரிக்க அவளோடு இருக்கின்றேன். எனக்கு விருதாக வர வேண்டிய தேவ மாதிரியை காணவில்லையே. செல்வி கொஞ்ச நாள் பூமியில நடமாற பாருங்க. சின்ன கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அம்மா பையன் அவன் மோத்தவன் பையன் 2 மாசம் என்னதான் நன்றி சேகரன் அவனே மரியாதை போன் பண்ணி கேட்க சொல்ல தெரியலையாப்பா. கூத்துக்கு வரணும். பழச மறக்காத. தெருவா ஆடிங்க அந்த என்ன போனா போதும் இட்டா இருந்தா நம்ம சூப்பல நாரு. அது அப்பா அது அப்படா ஆமாண்டா தப்பில்ல. நாடக மரத்துல யாரெல்லாம் காலை தேர்றாங்க அவெல்லாம் வரும்போது குழந்தை தான் வரீங்க. முதல்ல நீ தான் வரும்போது ஐயா என்னடா நம்ம சூத்துல நாரு. ஆட்டோ ஓட்ட வர மாட்டேன். துட்டுமா துட்டு துட்டா பணத்தை கொடுத்துட்டு போற. யாரு கொடுத்தா? கட்டுக்கட்டா கொடுத்துருக்கிறேன். கட்டுக்கட்டா ஆமாட்டா. நாடக மடத்துல நடிக்க வேண்டும் என்று உங்க வீட்டுக்கு வந்த கட்டுக்கட்டா பணம் எவ்வளவு கொடுத்தீங்க? எனக்கு தெரியாது எவ்வளவு கொடுத்தீங்க. 2750 ரூபாய். தெரியும் 10 ரூபாய் தாலி. கட்டுக்கட்டா 2750 ரூபாய். கட்டுக்கட்டா அது எவனா கொடுத்தாங்க? எவன் நான் எவ்வளோ கொடுத்தா?
வீட்டுக்கு வந்தேன். உன்னை வீட்டு தேடி வந்தேன். உன் ஆள் இல்ல புது மழை பேசி ஏறிங்க நண்டு பிடி போட்டு சொல்லியிருந்தாங்க. நானு நீ ஆமாண்டா வாத்தா சொல்லி கொடுத்தா இதுக்கு சாட்சியம் கொண்டாடி மீனா அது மட்டும் கிடையாதுடா. கோடக்காயும் பாத்திய நான் வச்சிருந்தா கொடுத்தேன். எங்க தாத்தா என்ன பண்ணிருந்தாரு? பணத்தை எங்க அம்மாவோட கொடுத்தேன். சாட்சிய மனைவி மீனா இந்த பாத்திரம் கோடக்காய் கேள்வி. இவனுக்கு 3 பேர் தானே. அவளுக்கு 3 பேருக்கு ஒண்ணு ஆச்சுடா. படவே அவளுக்கு 3 பேருக்கு ஒண்ணு ஆச்சுடா. அது நீ பாத்துக்கோ. ஆமா வருமுடா போடு அத்துருவா இது எதுக்கு? இது பெஸ்ட். அது எதுக்கு? அது பெஸ்ட். சுத்த பெஸ்ட். நம்பி வரும் 180. இதை விட்டா இது எதுக்கு பெஸ்ட்? இது தலைவரை பார்த்து இந்த ஒரு தலைவரை பார்த்து தாராகரை ஐயா என் பதவியை ராஜா போடாது. அது கூட பிளாக்ல சொன்னது இப்பதான் இது வயசு தான். மழை வந்தா வாரி மோனம் புத்து கிடையாது. அம்மா சாராயத்தை குடிச்சு ஒரு கிராமமே காலியாச்சு. சாராய கதை எடுக்காத. அம்மா கண்ணை குடிச்சா கண்ணு குடிச்சு வாங்கலாம். பிடிக்காதீங்களா? வாங்கி போடாதீங்களா? ஏன்டா குச்சி எவன் சொல்றான் பாருங்க. அருமுத்துல சாராய காட்சி வந்தான். நான் வரல. வேணா நீ ஏன் கூட வந்துரு. அவன் வர மாட்டான். நான் வர மாட்டேன். உனக்கு அந்த வேலை செட் ஆகாது. போட மாட்டேன். உதவ மாட்டேன். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஆமா நம்மளால உதவ. இந்த தொழில் எனக்கு வேண்டாம். இது வேலை. இது பெஸ்ட். நானும் வந்தேன்டா. ஆமா எனக்கு என்ன வேலை? அருமையான வேலை. என்ன வேலை? நல்ல வருமானம். சொல்லு என்ன வேலை? எந்த சாராய கட்ட ஏன் சாராய கட்ட பக்கத்துல உனக்கு சாக்கடை கடை போட்டு கவலைப்படாத. கவலைப்படாத. சாக்கடை கடை யாராவது வைக்கணும். அருமையான வேலைங்க. வாங்காது அவுச்சு உச்சு நான் கொடுத்துறேன். ஏன்னா 4 நாள் வச்சு முட்டை போதாதா? மஞ்சளாக்கா நாங்க எந்த விக்கிற வேலை. ஆமா எந்த விக்கிற வேலை. ஆனா உண்டு கோத்தா நக்கிற வேலை. கோத்தா நக்கிற வேலை. ஏன் வளைய விரிச்சு போட்டா மாத்துறது மாத்தம் எதுவும் கிடைக்கலன்னா அடிக்க மாட்டல. வாடா என் தங்கம் வாடா என் சேட்டு வாடா தப்பு வரல.
தப்ப வரல 5 பேர் இருக்கிறாங்க. வரும்போது மூச்சு வாங்குது இல்லையா எப்படி வாங்குதுன்னா இந்த தேவல் அரசில் இந்த தேவ இந்திரன் ஆட்சியில் தேவல் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள். 33 கோடி தேவர்கள் கிண்ணர் கும்புடர் சித்தர் வித்யாதரர் அஷ்டதிக்கு பாலர்கள் முறையிட்டு பார்த்தாலும் தேவ சபையில் குறை என்பதே பார்க்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய மருமகன் முருகனால் சூர சம்மாரம் முடிந்து அசுரர்கள் அனைவரும் மட்டியோடு அழிந்துவிட்டார்கள். தேவன் அனைவரும் என் மருமகன் வேலாயத்துக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். உண்மைதான் ஐயா. அப்படி நேரத்தில் இந்த தேவ சபை கூடிவிட்டது. தேவன் அனைவரும் வந்துட்டார்கள். கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். கலை நிகழ்ச்சி